இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது நிச்சயமாய் வரும். நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அறிந்த தேவன் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை தருகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து இயேசுப்பா சொல்றாங்க, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வெற்றியா இருக்கலாம், நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற காரியமா இருக்கலாம், உங்க படிப்புல நீங்க விரும்புகிற அந்த காரியமா இருக்கலாம், உங்க குடும்பம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். நிச்சயமா அது வரப்போகுது. ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். எதற்காக? வெற்றிக்காக. அந்த வெற்றி நிச்சயமாய் வரும். உங்க கடின உழைப்பு, அதிகப்படியான பிரயாசங்கள், கண் விழிப்புகள், இதுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும். நீங்க விரும்புகிறபடி அந்த காரியங்கள் வாய்க்கணும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்ப நீங்க செய்து முடிக்க விரும்புகிற காரியங்கள் வெற்றிகரமாய் நிறைவேறி முடியணும் அப்படின்னா அது நிச்சயமா வருங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்த தான் பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க நம்பிக்கையோடு காத்திருக்கீங்களே, அதெல்லாம் நிச்சயமா வரப்போகுது. ஏன் ஆண்டவர் இதை சொல்றார் தெரியுமா? இது தரிசனம், இது தேவ திட்டம், இது அவருடைய அனாதி தீர்மானம். அவர் பொய்யுரையாத தேவன், அவர் வார்த்தையில் உண்மையுள்ள கர்த்தர். அப்ப அவர் உங்களை குறித்து, உங்க வாழ்க்கை குறித்து, உங்க ஃபேமிலியை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்க ஊழியங்களை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப அது நிச்சயமா என்ன செய்ய போது நடக்க போகிறது. நீங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அது தாமதிப்பதில்லை அப்படின்னு இந்த வசனம் முடியுது. அப்ப 8 மாதங்களை நீங்க கடந்து வந்துட்டீங்க. வெயிட் இஸ் ஓவர். நீங்க காத்திருந்த காலத்துக்கு ஒரு முடிவு வந்துட்டு, தயை செய்யும் காலம் வந்துட்டு, உங்களுக்கு குறித்த வேலை வந்துட்டு, அப்பாயிண்டட் டைம், நீங்க உயர்த்தப்பட போகிற காலம் இது, மேன்மை அடைய போகிற நாட்கள் இது. கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ண போகிறார், கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண போகிறார். உங்களுடைய அநேக ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை அனுப்ப போகிறார். அநேக நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. கடந்த 8 மாதங்களிலே அநேக காரியங்கள் உங்களுக்கு தாமதமா இருந்திருக்கலாம். அதுல எல்லாம் இனி தாமதம் இருக்காது. இனி அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி நீங்க நல்லா தேவ சமூகத்துல ஜெபத்தோடு உபவாசத்தோடு நீங்க காத்திருந்திருக்கீங்க. அந்த டிலே, அந்த காத்திருத்தல், அந்த தாமதம், இதெல்லாம் நீங்க கடந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அது நிச்சயமாய் வரும். நீங்க காத்திருந்த ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் உங்களுடைய பாதையை செவைப்படுத்தி இருக்கிறார், டைரக்ட் பண்ணியிருக்கிறார். இதன் வழியாகத்தான் நான் கிரியை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். நீங்க காத்திருந்த காலங்களிலே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்க அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியடைய உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிச்சயமா அது உங்கள்கிட்ட வரும்போது அதை நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு காத்திருந்த காலங்களிலே கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அதை அனுபவிக்க முடியாம உங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பத்திரமா பாதுகாத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லாம் வரப்போகுது. தூர தேசத்திலிருந்து நற்செய்தி வரப்போகிறது. மணமகன் உங்க வீட்டுக்கு வரப்போகிறார், மணமகள் உங்க வீட்டுக்கு வரப்போகிறார்கள். அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகிறது. உங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் லெட்டர் வரப்போகிறது. உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட அநேக காரியங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்க கையில வரப்போகிறது. சொத்து பத்திரங்கள் உங்க கைகளிலே வரப்போகிறது. இழந்த நன்மைகள் திரும்ப உங்களுக்கு வரப்போகிறது. இவைகள் எல்லாம் ஏதோ குத்து மதிப்பா இல்லைங்க, வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இல்லைங்க, நிச்சயமா ஆண்டவர் சொல்ல நிச்சயமா. அப்ப நீங்க இதை விசுவாசிங்க. ஏன்னா தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தரிசனம் கொடுத்த தேவனை தான் நீங்க நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆகவே அது நிச்சயமாய் வரும் என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இனி அது தாமதிக்காது. அல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இந்த மாதம் எல்லாம் உங்களை வந்து சேருகிற மாதம். பரலோக தேவனே, நீங்க எதெல்லாம் முன் குறிச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கீங்களோ, எதெல்லாம் தீர்மானிச்சிருக்கிறீங்களோ, அது நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே அது வருகிற அந்த நேரத்துல அவிசுவாசம் அதை தடை பண்ணிடக்கூடாது, அவசரம் அதை தடை பண்ணிடக்கூடாது, குறுக்கு வழியை பின்பற்றி போவதற்கான எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாதுப்பா. ஆகவே நிச்சயமாய் வரும் என்று சொன்ன தேவ வார்த்தையின் நிறைவேறுதலை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.